பிரைஸ் ஜீசஸ். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இயேசுடைய வசனத்தை இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கேட்போமா? யோவான் சாப்டர் 15 verse 5ல இருந்து படிக்கிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். வசனம் 7 இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். ஆமேன். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். பாருங்க, இயேசுதான் மெய்யான திராட்சை செடி, நாம் அவருடைய கொடிகள். அவரில் இயேசுவில் நிலைத்திருந்தால் நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். இயேசுவும் நம்மில் நிலைத்திருப்பார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் இயேசு சொல்றாங்க. எப்படி நாம் அவரில் நிலைத்திருப்போம்? இயேசுவின் கட்டளைகளை நாம் கடைபிடிப்பதினால் நாம் இயேசுவின் வசனத்தில், அவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருப்போம். எஸ் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இயேசுடைய வசனத்தில் நாம் நிலைத்திருப்போம். மெய்யான திராட்சை செடி இயேசு மட்டும்தான். நாம் கொடிகள். எவ்வளவு பாக்கியவான்கள்! இயேசு நம்மை திராட்சை கொடின்னு சொல்லியிருக்காங்க. இயேசு செடி, நாம் கொடி. எவ்வளவு பாக்கியம்! இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவும் கொடியாக எப்பொழுதும் இயேசு கூட ஒருமித்து இருப்போம். ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ்.